Okay. So welcome to Radiant Glowing Skin Shloka. So Shloka அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஸ்கின் கேர் கேட்டகரி தான் வந்துட்டு நம்ம வந்து ஸ்லோகா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்கின் அப்படின்னும் போது நம்மளோட ஸ்கின்னை பத்தின டீடைல்ஸ் நம்ம கண்டிப்பா அவசியம் தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஸ்கின்னை பத்தி தெரியல அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட ஸ்கின் நமக்கு ஒரு ஃபிளாலெஸ் ரேடியன்ட் க்ளோயிங் ஸ்கின் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி எபிடர்மிஸ், டெர்மிஸ், ஹைப்போடர்மிஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறையவே பார்த்திருக்கோம். ஓகே, நம்ம ஃபேஸ்ல வந்துட்டு மீன் நம்ம ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம ஸ்கின் தான் இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் மல்டி லேயர் ஆர்கன். மல்டி லேயர் ஆர்கன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் தான். அண்ட் ரொம்ப பெரிய லேயர் அது. இதுல வந்து 3 லேயர்ஸ் இருக்கும்: எபிடர்மிஸ், டெர்மிஸ் அண்ட் ஹைப்போடர்மிஸ். ஸோ ஹைப்போடர்மிஸ் அதாவது தேர்ட் லேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேட் அண்ட் மசில்ஸ். இது என்ன பண்ணும்னா நம்ம போன் சிஸ்டம்க்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும், பிளஸ் நம்ம பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஓகே, ரெண்டாவது லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மிஸ். டெர்மிஸ்ல வந்து பிளட் வெசல்ஸ் இருக்கும், ஹேர் ஃபாலிகல்ஸ் அந்த ரூட் இருக்கும், செபேஷியஸ் கிளாண்ட் இருக்கும். அண்ட் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் ஃபார்மேஷன், டிஷ்யூ ஃபார்மேஷன் தான் இந்த செகண்ட் லேயர்ல தான் நடக்கும். அண்ட் எபிடர்மிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர். நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்றோம்ல நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர், அதுதான் வந்துட்டு எபிடர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாடிக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் லேயர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே, கிளியர் இந்த 3 லேயரும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் விஷயம் நான் சொல்றேன். இந்த பேஸ் ஆஃப் தி எபிடர்மிஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லேயருக்கு கீழே, அதாவது செகண்ட் லேயருக்கு மேல. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புது செல்ஸ் ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்க இருந்து புதுசா செல் ஃபார்ம் ஆகி மேல வந்துகிட்டே இருக்கும். ஓகே, மேல டச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது டெட் செல்ஸா முடிஞ்சிடும், அதோட லைஃபே முடிஞ்சிடும். ஸோ இந்த செல், அந்த ஒரு செல் ஃபர்ஸ்ட் லேயரோட பேஸ்ல இருந்தது செகண்ட் லேயரோட டாப்ல இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயருக்கு டெட் செல்ஸா வரதுக்கான நாட்கள் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா 28 நாட்கள் ஆகும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு செல் டிராவல் பண்ணி அதோட லைஃப் சைக்கிள் முடியறதுக்கு இந்த இடத்துல 28 டேஸ், 28 நாட்கள் அந்த செல்கள் முழுசா வளர்ச்சி அடையிறதுக்கு. இந்த செல்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா இருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹெல்தியா இருக்கும். செல்ஸ் வந்துட்டு ஹெல்தியா இல்ல அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப அன்ஹெல்தியா இருக்கலாம். சில பேருக்கு வந்து ட்ரைனஸ் இருக்கும்போது சுருக்கங்கள் வரலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இங்க ஃபார்ம் ஆகுற செல்ஸ் ஹெல்தியா ஃபார்ம் ஆகல அப்படின்னா நம்மளோட அவுட்டர் லுக் வந்துட்டு ஹெல்த்தியா இருக்காது, க்ளோயிங்கா இருக்கவே இருக்காது. அதனாலதான் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணினாலும் 28 நாட்களுக்கு கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணம் இந்த செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளம்பா ஒரு திராட்சை பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நமக்கு இந்த செல்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப சாஃப்டா பல்பா மாய்ஸ்சர் ஈரப்பதம், அந்த ஜூஸ் எல்லாம் இருக்கும்ல கிரேப்ஸ்ல, கிரேப்ஸ் எப்படி இருக்குமோ அந்த செல்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். 28 நாட்கள் டிராவல் பண்ற அந்த அந்த டைமிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த திராட்சை பழமானது உலர்ந்த திராட்சையா மாறும். எப்பனா அதோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே காஞ்சி நம்ம ட்ரை கிரேப்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் மாறி ஃபர்ஸ்ட் லேயரை டச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் கார்ன்ஃபிளெக்ஸ் மாதிரி நம்மளோட ஸ்கின் செல்ஸ் எல்லாமே மாறிடும். இந்த செல்ஸ் ஹெல்த்தியா ஃபார்ம் ஆகும்போது நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியா தெரியும். இல்ல நம்ம செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ட்ரை கிரேப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ட்ரை கிரேப்ஸ்னு அதுல வாட்டர் கண்டென்ட்டே இல்ல, ரொம்ப ரிங்கிள்ஸா ரொம்ப சுருங்கி போயெல்லாம் அந்த செல்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னா, டேமேஜ் செல்ஸா இருக்குன்னா அப்ப நம்ம செல்ஸ் அந்த அவுட்டர் லுக்கும் நமக்கு டேமேஜா தான் தெரியும். செல் ஃபார்மேஷன் வரும்போது அது ரொம்ப ஹெல்த்தியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கின்னும் ஹெல்த்தியா. இங்க வந்து நம்ம வந்து எபிடர்மிஸ் தான் நம்மளோட ப்ரொடெக்டிவ் ஷீல்டுன்னு பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் தான், ரைட்? ஸோ
இப்ப என்ன ஆகும்னு பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொலாஜன், எலாஸ்டிக் இதெல்லாமே நம்ம ஸ்கின்ல இருக்கும். இருந்தாதான் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த ஸ்கின் வந்துட்டு திரும்பியும் பேக் டு தி பொசிஷன் போகும். இல்ல அப்படின்னா இப்படியே நிக்கும். ஓகே, நீங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே அந்த சுருக்கங்கள்லாம் அப்படியே நிக்கும். ஸோ இது வந்து பாருங்க ஒரு 30s அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு, ஃப்ளாலெஸ்ஸா இருக்கு, எந்த விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் கிடையாது. 40ஸ்ல பாருங்க ரிங்கிள் ஸ்டார்ட் ஆகும், ஃபைன் லைன் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 50ஸ்ல பெரிய ரிங்கிள்ஸா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இங்க இருக்கக்கூடிய எலாஸ்டின் அண்ட் கொலாஜன் கட் ஆகிறது தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோஃபா குஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இல்ல சோஃபா குஷன் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்துட்டு நல்லா இருக்கும், நம்ம உட்காரும் போது எந்த விதமான இதுவும் இருக்காது. பட் அந்த குஷன் ஏதாவது அந்த ஸ்ப்ரிங் ஏதாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உட்காரும் போது என்ன ஆகும்னா உட்கார அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பள்ளம் ஸ்டார்ட் ஆகும். இது நம்ம வீட்லயே பார்த்திருப்போம், சோஃபால இல்ல பெட்ல இதெல்லாம் நடக்கும். நம்ம ஸ்கின்னும் அதே மாதிரிதான். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலாஸ்டிக் அந்த கொலாஜன் இதெல்லாம் இல்ல அப்படின்னா நம்ம ஸ்கின்னும் என்ன ஆகும், வளைய ஆரம்பிக்கும், பெண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அந்த பெண்டிங் தான் வந்துட்டு நமக்கு சுருக்கமா நம்மளோட ஃபேஸ்ல மாறுது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டூ யூ நோ யுவர் ஸ்கின் டைப்? நம்மளோட ஸ்கின் டைப் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாதான் நம்ம ப்ராப்பரான ஒரு ஸ்கின் டைப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இல்ல ஸ்கின் கேர் ரெஜிமெனை நம்மளால வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கின் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கின் டைப் இருக்கு, ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின். அண்ட் அந்த காம்பினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நார்மல் டு ட்ரையா போகலாம், இல்ல நார்மல் டு ஆயிலியா போகலாம். ஸோ அதுதான் வந்துட்டு காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவாங்க. இது தவிர்த்து இன்னொரு ஸ்கின் டைப் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி ஸ்கின் டைப்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவிட்டி ஸ்கின் டைப் இல்ல, அது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் கன்சர்ன். யாருக்கு வேணா வரலாம், ட்ரை ஸ்கின்க்கு வரலாம், ஆயிலி ஸ்கின்க்கு வரலாம், நார்மல் ஸ்கின்க்கு நிறையவே வரதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த சென்சிட்டிவிட்டி. கிளியர்? ஸோ ட்ரைனஸ் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் வச்சு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணலாம். அது பெஸ்ட் வே டு ஐடென்டிஃபை யுவர் ஸ்கின் டைப், ஈஸியஸ்ட் வேயும் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலையில எழுந்திருக்கிறீங்க இல்லையா, எழுந்திருக்கும் போது உங்க ஃபேஸ வாஷ் பண்ணாதீங்க. வாஷ் பண்றதுக்கு முன்னாடி நேச்சுரல் சன்லைட், ஏதாவது விண்டோ பக்கத்துலயோ இல்ல வெளியில போயிட்டு கூட நீங்க வந்து உங்க ஃபேஸ அப்சர்வ் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் ஆயில் ட்ரேசஸ் இருக்குன்னு பாருங்க. நம்ம ஜஸ்ட் நீங்க கையில தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும் ஆயில் ட்ரேசஸ் இருக்கா, ஒரு ஷைனிங் ஃபீல் நம்மளோட விரல்கள்ல வருதா அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும். இன்கேஸ் உங்க ஃபேஸ்ல ஃபுல் ஃபேஸும் ஆயிலியா இருக்குன்னா அது ஆயிலி ஸ்கின். நீங்க பாருங்க ஃபோர்ஹெட்ல, நோஸ்ல, கண்களை சுத்தி, சீக்ஸ், சின், அப்பர் லிப், இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸும் ஆயில் ட்ரேசஸா இருக்குன்னா மட்டும்தான் அது ஆயிலி ஸ்கின். சில பேருக்கு மூக்குல மொத்தம் எண்ணெய் வடிஞ்சிட்டு இருக்கும், மத்த ஃபேஸ்ல எல்லாம் எண்ணெய் இருக்காது, அது நார்மல் ஸ்கின் தான். சில பேருக்கு வந்துட்டு ஃபோர்ஹெட்ல மட்டும் ஆயில் இருக்கும், ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் தான் ஆயில் இருக்கும், மத்தபடி ஆயில் ட்ரேசஸ் ஃபுல் ஃபேஸ்ல இருக்காது. அது வந்து நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின் டைப்ல நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஆயில் ட்ரேசஸே இருக்காது, சுத்தமா ஆயில் ட்ரேசஸா இருக்காது, ரொம்ப டைட்டா ஸ்ட்ரெச்சியா இருக்கும். ஓகே, அது வந்து ட்ரை ஸ்கின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கின்ல வரக்கூடிய கன்சர்ன், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாமே மேஜரான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், டயட், அல்ட்ராவயலட் ரேஸ் அண்ட் ஹார்ஷ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் இல்ல. ஓகே, நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணி நம்ம வந்து பண்ணல. ஓகே, அவங்க வந்து சொல்றாங்க, ரெகுலரா சொல்றதுதான், நீ வந்து வழக்கம் போல சோப்பு போட்டு முகத்தை கழுவு, ஒரு டால்கம் பவுடர் எடுத்து ஃபேஸ்ல அடிச்சுக்கோ. சோ அந்த மாதிரியான ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணாம ரெகுலரா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் பண்ணோம் அப்படின்னா முக்கவாசி ப்ராப்ளம்ஸ் வராது. பட் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் பண்ண மாட்டோம். வழக்கம் போல சோப்பு போட்டு கழுவும்,
வந்ததும் ஒரு பவுடர் டப்பால இருந்து பவுடர் எடுத்து ஃபுல்லா எடுத்து அடிச்சுக்கிறது. ரைட், இதுதான் நம்மளோட ஒரு பேசிக் ஸ்கின் கேரா இருந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய ஹார்ஷ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்குள்ள என்டர் ஆகும். என்டர் ஆயிட்டு என்ன பண்ணும், போர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணும். ஸோ போர்ஸ் இந்த இடத்துல பிளாக் ஆயிடும். கீழ இருந்து என்ன பண்ணும், செபம் செக்ரேஷன் வரும். செபம் செக்ரேஷன், செபம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கிளாண்ட். அந்த ஆயில் தான் நம்ம ஸ்கின்னோட ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத கெமிக்கல் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் இல்ல தேவையில்லாத பொல்யூஷன் நம்மளோட ஃபேஸ்ல பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஆயில் கண்டென்ட்ட இது பிளாக் பண்ணிடுது. இந்த இடத்துல ஆயில் வந்துட்டே இருக்கும், சேர்ந்துட்டே இருக்கும், இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். இந்த சைட்ல என்ன ஆகும், பொல்யூஷன் அந்த தேவையில்லாத கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம போர்ஸை க்ளோஸ் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கோம். இந்த இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆன இந்த ஆயில் அந்த செபம் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோர்ஸா நம்ம ஸ்கின்னை வந்து ஹிட் பண்ணும். அதுதான் நமக்கு பிம்பிள்ஸா பாப் அவுட் ஆயிடும். பிம்பிள்ஸ் வரலாம், ஆக்னே வரலாம், இல்ல பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். சில பேருக்கு இந்த ஸ்டாக்னன்ட் ஆன அந்த செபம் என்ன பண்ணும்னா சுத்தி இருக்க செல்களை அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த செல்ஸ் எல்லாம் ஹெல்தியா இருக்கும் இல்லையா, செல்ஸோட வால் எல்லாம் வந்துட்டு இது வந்து என்ன பண்ணும்னா அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த செபம் செபம் வந்து ஒரு அசிடிக் தன்மை நிறைஞ்சதுதான். ஸோ இது என்ன பண்ணும், சுத்தி இருக்கிற செல்ஸை டேமேஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்துட்டு ஃபுல் பிளாக் பேச்சஸா கிடைக்கும். அதுதான் நம்மளோட மங்கு பிரச்சனை, பிக்மெண்டேஷன் சொல்றோம். இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் அண்ட் ஆயில் வேஸ்ட் தான். ஸ்கின் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா பிக்மெண்டேஷன், ஆக்னி, early aging, dry lines, redness and wrinkles. ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு நிறைய ஸ்கின் இஷ்யூஸும் இருக்கு. ஓகே, சில பேருக்கு வந்து ஒயிட் கலர்ல பேச்சஸ் இருக்கும், தேமல் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரான இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ஏஜிங்னால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த பிக்மெண்டேஷன், ஆக்னி, early aging, dry lines, redness. ஓகே, இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு தேவை கண்டிப்பா. அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்கின் கேர். நான் மறுபடியும் சொல்றேன், ப்ராப்பர் ஸ்கின் கேர். உங்களோட ஸ்கின் டைப் என்ன, இந்த ஸ்கின்னுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா நம்ம ஸ்கின் கேர் பண்ணணும். ஸ்கின் கேர் ரெஜிமென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட ஸ்கின் கண்டிப்பா ஃபிளாலெஸ்ஸா, ஹெல்த்தியா, க்ளோயிங்கா இருக்கும் வித்வுட் எனி மேக்கப். நம்மளோட ஸ்லோகால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்தியன் ரூட்ஸ், இந்தியன் ஹெர்பல், இந்தியன் ஸ்பைசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபார்முலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கின் கேர் ஃபார்முலேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஸ்பெஷல் R&D டீம் இருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா ஃபார்முலேஷன் வந்து பிரான்ஸ்ல இருந்து நம்ம பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம். குவாலிட்டி கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குவாலிட்டியில காம்ப்ரமைசிங் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸ். ப்ராடக்ட் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். நானும் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எந்த ஒரு ஸ்கின் கேர் ரேஞ்சஸ் நீங்க யூஸ் பண்ணினாலும் கம்பல்சரி நீங்க 28 நாட்கள், அதாவது 28 days நீங்க வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்பதான் நம்மளோட செல்ஸ் எப்படி வேலை செய்யுது, நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குதுங்கிறத நம்ம ஃபீல் பண்ணி ஆகணும். நமக்கு ஆல்ரெடி 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி இருக்கு 30 daysல. ஸோ 25% நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் கூட நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அப்படியே சாட்டிஸ்பாக்டரி வரல அப்படின்னா 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து கவலைப்படவே வேண்டாம். நம்மளோட ஸ்லோகா ரேஞ்சஸ் யூஸ் பண்றதுக்கு அண்ட் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸும் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லோகால என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஸ் வாஷ் ஃபார் மென்னோட ஸ்கின்னுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்கு. அண்ட் கிளென்சர், டோனர், ஸ்க்ரப், ஃபேஸ் பேக்ஸ். கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே கிளீனிங்காக வருது, பியூரிட்டி கிளீனிங்காக வருது. அண்ட் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து ஆரஞ்சு கலர் பேக்ல இருக்கும்.
ப்ளூ கலர்ல வர்றது எல்லாமே மாய்ஸ்சரைசர், பிங்க்ல வர்றது எல்லாமே ஃபேர்னஸ், அண்ட் ரெட் கலர், டார்க் ரெட், டார்க் பர்பிளிஷ் கலர்ல இருக்கிறது எல்லாமே ஆன்டி ஏஜிங் க்ரீம்ல வரும். ஸோ ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரெஜிமென்னா என்னன்னா கிளென்சிங், டோனிங், ட்ரீட்மெண்ட், மாய்ஸ்சரைசேஷன். இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்த ஸ்டெப் எல்லாம் பண்ணணும். ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட், மாய்ஸ்சர் ப்ரொடெக்ஷன் இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர். கிளென்சர்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நீம் அண்ட் குட்கோலா ஃபேஸ் வாஷ். இந்த நீம் அண்ட் குட்கோலா ஃபேஸ் வாஷ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது ஒரு டெய்லி கிளென்சர். ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்காம மைல்டா கிளீன் பண்ணி கொடுக்கும், எக்ஸஸ் ஆயில கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு பேக்ல வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் சொல்லியிருக்காங்க. பட் நீம் அண்ட் குட்கோலா இருக்கிறதுனால யாரு வேணா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஸ்கின் டைப் நீங்க இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். அதாவது நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், இல்ல வந்துட்டு ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புமே நீம் அண்ட் குட்கோலா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஆக்னே வராது, அடிக்கடி ஆக்னே வருது, இல்ல வந்து பீரியாடிக் பிம்பிள்ஸ் வருது, இல்ல வந்து ஃபேஸ்ல வந்து எக்ஸஸ் ஆயில்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, இல்ல வந்து ஈரப்பதம் வந்து மாய்ஸ்சர் வந்து லாஸ் ஆயிட்டே இருக்கு, இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கும் நமக்கு நீம் அண்ட் குட்கோலா ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கண்ணை மூடிட்டு நீம் அண்ட் குட்கோலா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஃபேஸை வந்து வெட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ராப் நீம் அண்ட் குட்கோலா ஃபேஸ் வாஷ் எடுத்துட்டு சர்க்குலர் மோஷன்ல நீங்க ஜஸ்ட் ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து மென் ஸ்கின்னுக்கான ஒரு ஃபேஸ் வாஷ், பியூரிஃபையிங் லைன் பீல் அண்ட் நீம் ஃபேஸ் வாஷ். ஸோ அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மென்னோட ஸ்கின்னுக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணது. டீடாக்சிஃபிகேஷன் எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். எக்ஸஸ் ஆயில் இருந்தா அதை ரிமூவ் பண்ணும். பொல்யூஷன், டர்ட், ஸ்வெட் இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ லெமன் பீல் வந்துட்டு நல்ல ஸ்கின்னுக்கு வந்து கலர் இம்ப்ரூவைசேஷனும் நமக்கு பண்ணி கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் ஃபீமேல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா 80% ஓகே, யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஃபங்க்ஷன் போறீங்க, இல்ல வந்துட்டு சன்ல டேமேஜ் ஆயிருக்கு, இல்ல வெளியில போயிருக்கீங்க, இல்ல பீச் இந்த மாதிரி ஒரு சன்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நீம் ஃபேஸ் வாஷ், அந்த ஐ மீன் மென்ஸோட ஃபேஸ் வாஷ், பியூரிஃபைங் லைம் நீம் ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டேன் எல்லாம் ரொம்ப நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். கண்டினியூஸா யூஸ் பண்ண வேண்டாம். ஏதாவது அக்கேஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி டைம்ல ஃபீமேல் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்கின்னுக்கு. கண்டினியூஸா யூஸ் பண்ணும்போது ஓவர் ட்ரைனஸ் வரும். பிகாஸ் மென் ஸ்கின்னோட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட். ஓகே, இதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நீங்க கொடுக்கலாம். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், இல்ல நார்மல் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் நீங்க கொடுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொரகன் ஆர்கன் ஆயில் கிளென்சர். ஆர்கன் ஆயில் கிளென்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே பார்க்கும்போது நமக்கு தெரியும், இது வந்து பம்ப் வச்சு வந்திருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கு. பிகாஸ் நம்ம ஆர்கன் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் விட்டமின் இ கண்டென்ட் அதிகம். ஓகே, ஸோ அதனால அது வந்து அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட். அண்ட் அண்ட் இந்த ப்ராடக்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வந்துட்டு அந்த ஆர்கன் சீட்ஸோட பீட்ஸ் இருக்கும். நீங்க அந்த பேக்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த பீட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல படும்போது நமக்கு வந்து அது மெல்ட் ஆகிறத நம்ம பார்த்திருப்போம். இந்த பீட்ஸ் என்ன பண்ணும், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆயில சிமுலேட் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஆயில் வடிகிற மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் பிம்பிள்ஸ் பாப் அவுட் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஆர்கன் ஆயில் கிளென்சரை அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் கிளென்சர் இந்த ஆர்கன் ஆயில் கிளென்சர். அண்ட் பம்ப் இருக்கிறதுனால நிறைய பம்ப் பண்ணிடாதீங்க.
ஜஸ்ட் நீங்க டச் பண்ணீங்கனாலே ஒரே ஒரு டிராப் வரும். அந்த 1 டிராப் நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த ஒரு பம்ப் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் வரும். டெய்லி ட்வைஸ் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு 2 மாசம் வரைக்கும் இந்த கிளென்சர் வந்துட்டு வரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோனிங். சோ நம்ம டோனிங் ஏன் பண்றோம்? கிளென்ஸ் பண்ணும்போது போர்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும், ஓப்பன் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். சோ எக்ஸ்பேண்ட் ஆன போர்ஸ் எல்லாமே வந்துட்டு திரும்பவும் சீல் ஆகிறதுக்கும் திரும்பவும் க்ளோஸ் ஆகிறதுக்கும் நம்ம டோனிங் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-in-1 கிளென்சர், டோனர், மேக்கப் ரிமூவர். இதை நீங்க கிளென்சரா, மைல்டு கிளென்சரா யூஸ் பண்ணலாம், இல்ல டோனரா யூஸ் பண்ணலாம். மேக்கப் ரிமூவராகவும் பெஸ்ட் ப்ராடக்டா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஐ மேக்கப் எஸ்பெஷலி நம்ம கண்ணில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஐலைனர், மஸ்காரா, காஜல் இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்றதுக்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அண்ட் இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கெமமாயில் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால பிம்பிள்ஸ், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆக்னே ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜஸ்ட் ஒரு காட்டன் பேட்ல 2-3 டிராப் இந்த 3-in-1 கிளென்சர், டோனர், மேக்கப் ரிமூவர் எடுத்துக்கோங்க. பிம்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மேல எல்லாம் பேட் பண்ணுங்க. ஜஸ்ட் டேப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். இந்த நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா போர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். கிட்டக்க போய் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ்ல வந்து இந்த போர்ஸ் ஆனது ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு மினிமைஸ் ஆகிறதுக்கு இதுல நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அகெயின் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்பும் ஆஸ் அ டோனரா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஃபேர்னஸ் கிரீம் அண்ட் ஒயிட்னிங் கிரீம், அண்டர் ஐ கிரீம் இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஏன் பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல என்ன கன்சர்ன் இருக்கோ அதை அட்ரஸ் பண்றது தான் ட்ரீட்மெண்ட் கிரீம். லக்கிலி ஸ்லோகா ரேஞ்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குது ஆஸ் வெல் அஸ் ஸ்கின்னை மாய்ஸ்சரைசேஷனும் பண்ணுது. அடிஷனல் மாய்ஸ்சரைசேஷன் நமக்கு தேவைப்படாது. இதுல எல்லாத்துலயுமே விட்டமின் இ கண்டென்ட் இருக்கிறதுனால அதுவே நம்மளோட ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை நமக்கு கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஐ கிரீம். அண்டர் ஐ கிரீம்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா, ஆல்மண்ட் ஆயில் அண்ட் போட்டுகோலா இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு, அதாவது கண்களை சுத்தி இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடம் இருக்கு இல்லையா, கண்களை சுத்தி இருக்கிற ஸ்கின் இது ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சென்சிட்டிவ் கூட. ஸோ அதனாலதான் ரிங் ஃபிங்கர்ல வந்துட்டு இந்த கிரீம் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மோரோவர் நம்ம மசாஜ் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா ஐ ஏரியால வந்து மைல்டா சாஃப்டா தான் மசாஜ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அஸ்வகந்தாவோட ஸ்மெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரோமா நமக்கு அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவலை காம் டவுன் பண்ணி கொடுத்துரும். ஸோ தட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சோமேனியா பேஷண்ட்ஸ் தான் இது ரொம்ப நல்லது. அஸ்வகந்தா பார்லர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அஸ்வகந்தா ஆயில் போட்டுட்டு ஸ்பா தெரப்பி எல்லாம் பண்ணும்போது அந்த சென்டட் லேம்ப் ஏத்துவாங்க. ஸோ தட் அந்த அரோமா வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே காம்னஸ் கொடுத்து நல்லா தூங்குவாங்க. அந்த அஸ்வகந்தாக்கு இயற்கையிலேயே அந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ற குணம் இருக்கு. அண்ட் போட்டுகோலா வந்துட்டு செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆன செல்ஸை ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ அண்டர் ஐ சர்க்கிள் இருக்கு, இல்ல பேக் இருக்கு, ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு இந்த அண்டர் ஐ கிரீம் நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா தூங்கறதுக்கு 20-30 மினிட்ஸ் முன்னாடி ரிங் ஃபிங்கர், மோதிர விரல்ல ஒரே ஒரு டிராப் அந்த ஐ கிரீம் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு கண்களை சுத்தி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப்பிங் மூமெண்ட்டும் நீங்க கொடுக்கலாம், இல்ல ஜஸ்ட் ரவுண்ட் சர்க்குலர் மோஷன்ல நீங்க வந்துட்டு மசாஜ் பண்ணலாம். ரொம்ப மசாஜ் பண்ணணும். 3 times clockwise, 3 times anti clockwise போதும். இந்த கிரீம் எல்லாமே அப்சர்வ் ஆயிடும். டார்க் சர்க்கிள், பஃபினஸ், ஃபைன் லைன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபேர்னஸ் கிரீம். ஃபேர்னஸ் கிரீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா யூஸ் பண்றதுக்கான ஒரு கிரீம். அதாவது டெய்லி நம்ம ஸ்கின் வந்து ஃபிளாலெஸ்ஸா இருக்கு, பட் இந்த ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் இல்லையா, அவங்க யூஸ் பண்ற மாதிரி ஒரு கிரீம். இது வந்து நீங்க நார்மல் ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னுக்கும் கொடுக்கலாம். ஆயிலி ஸ்கின்னுக்கு நம்ம தர முடியாது. ரோஸ் அண்ட் ஹனி இருக்கிறதுனால கொலாஜன்
பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் சாஃப்ட் அண்ட் சப்பிளா இருக்கும். அண்ட் நல்ல ஒரு க்ளோயிங்னஸ் கிடைக்கும், ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கிடைக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல வந்துட்டு ஒரு ஷைனிங்கான ஒரு ஃபீல் கிடைக்கும். இது ரெகுலர் ஃபேர்னஸ் கிரீம் மாதிரி யூஸ் பண்ணலாம். நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் நீங்க இதை சஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஒயிட்டனிங் கிரீம். ஸோ ஒயிட்டனிங் கிரீம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிக்மெண்டேஷன் இருக்கு, இல்ல சன் டேன் இருக்கு, இல்ல அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கு, பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு வந்து பிளாக் பேட்சஸ் இருக்கும். ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ் நான் சொல்லல, நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிம்பிள்ஸ் வரும்போது நமக்கு அந்த மார்க் கரும் புள்ளிகளை விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த மார்க் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் ஒயிட்டனிங் கிரீம் யூஸ் பண்ணலாம். அகெயின் நார்மல் டு ட்ரை ஸ்கின்க்கு நீங்க ஒயிட்டனிங் கிரீம் கொடுக்கலாம். இது பிக்மெண்டேஷனுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட். மங்கு பிரச்சனைக்கு இதை நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஸ்கின்னை வந்துட்டு நல்லா லைட்டன் பண்ணி கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, டிஸ்கலரேஷன் இருக்கு அப்படின்னா அதையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஃபோர்த் வந்து மாய்ஸ்சரைசேஷன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட் அதாவது ஃபேர்னஸ் கிரீம்லையும் ஒயிட்டனிங் கிரீம்லையும் இன்பில்ட்டா நமக்கு மாய்ஸ்சரைசர் இருக்கிறதுனால அடிஷனல் மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். அதையும் மீறி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஆயிலியா தெரியும், வெயில்ல போகும்போது பிளாக் ஆன மாதிரி தெரியும். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, மேடம் நீங்க சஜஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகல அப்படி சொல்றீங்க. அதுலயே நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசேஷன் இருக்கு. அண்ட் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் எடுக்கணும். ஜஸ்ட் 1 ட்ராப் நீங்க எடுத்தாலே போதும். இந்த அளவுக்கு நீங்க எடுத்தாலே போதும். இது ஃபேர்னஸ் கிரீம் ஆகட்டும், இல்ல ஒயிட்டனிங் கிரீமா இருக்கலாம், இல்ல வந்து ப்ரோவைட் கிரீம், ப்ரோவைட் லோஷன், என்ன மாதிரி ரேஞ்சஸ்ல நீங்க எடுத்தாலும் சரி, ஜஸ்ட் 1 ட்ராப். இவ்வளவு அமௌண்ட் எடுத்தாலே போதும். அது வந்து ஃபேஸ் ஃபுல்லா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிடும். நிறைய தேவையில்லை. மாய்ஸ்சரைசேஷன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிஜுவினேட்டிங் டே கிரீம், பாடி பட்டர், பப்பாயா ஹைபிஸ்கஸ் மாய்ஸ்சரைசர் அண்ட் ஹைட்ரா நரிஷ் ஃபேஷியல் கிரீம். ஸோ இந்த 4 ரேஞ்சஸ்ல நமக்கு வந்து மாய்ஸ்சரைசேஷன் இருக்கு. இது நம்ம யாருக்கு கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் பாடி. ஸோ பாடிக்கு வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசேஷன் நமக்கு தேவை. எப்படி ஸ்கின்னுக்கு தேவையோ பாடிக்கும் தேவை. ஸோ பாடிக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அதே சமயம் ட்ரை ஸ்கின், எக்ஸஸ் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கூட இந்த ரிஜுவினேட்டிங் டே கிரீமை டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசேஷன் ஹேண்ட் அண்ட் பப்பாயா ஹைபிஸ்கஸ் மாய்ஸ்சரைசேஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹைட்ரேஷன், அதாவது ஈரப்பதத்தை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ல. அதனால ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது சில பேருக்கு சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. ஏன்னா இதுல வந்து ஈரப்பதம் ஜாஸ்தி. சில பேருக்கு வந்து அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா எண்ணெய் சுரக்கிற மாதிரி இருக்கும், வெயில்ல போகும்போது டார்க் ஆவாங்க, சில பேருக்கு பிம்பிள்ஸ் பாப் அவுட் ஆயிடும். அதனால ஹைபிஸ்கஸ் மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹேண்ட் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணலாம். கை கால்கள்ல சுருக்கம் வராம உங்களுக்கு மெயின்டைன் பண்ணலாம். இல்ல நிறைய பேர் ஃபேஸ்க்கு யூஸ் பண்றதை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபேஸ்க்கு சில பேருக்கு சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட் ஃபார்முலா இருக்கிறதுனால நிறைய ஈரப்பதத்தை நமக்கு கொடுக்கும். நிறைய ஈரப்பதம் வந்து யாருக்கு தேவை அப்படின்னா ட்ரை ஸ்கின்னுக்கு தான் தேவை. ஒரு நார்மல் ஸ்கின்னுக்கோ ஆயிலி ஸ்கின்னுக்கோ அவ்வளவு ஈரப்பதம் தேவையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிராக்டிகலி சொல்லணும் அப்படின்னா ஹேண்ட் அண்ட் பப்பாயா அண்ட் ஹைபிஸ்கஸ் வந்து ஹேண்ட் அண்ட் பாடிக்கு ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து ரெஜுவினேட்டிங் டே கிரீம். ஸோ ரெஜுவினேட்டிங் டே கிரீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெவண்டர் ஆயில், ஆல்மண்ட் அண்ட் ஜொஜோபா ஆயில் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை ஸ்கின் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அங்க ட்ரையா இருக்கு, ஸ்கின் ட்ரையா இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் வரும், ஃபேஸ் வந்து தொங்க ஆரம்பிக்கும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுருக்கங்கள் வரும், ஸ்கின்னே ரொம்ப திக்கா தடிமனா இருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெஜுவினேட்டிங் டே கிரீம் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நார்மல் ஸ்கின்னுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா வின்டர் சீசன்ல யூஸ் பண்ணலாம். மத்தபடி இது சூட்டபிள் ஃபார் ட்ரை ஸ்கின் தான். நெக்ஸ்ட் ஆன்டி ஏஜிங் நைட் கிரீம். ஸோ ஆன்டி ஏஜிங் நைட் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா 20-25 பிளஸ் அபவ் யார் வேணாலும் டெய்லியும் இதை யூஸ் பண்ணலாம்.
நைட்டு நீங்க தூங்குறதுக்கு 35 முன்னாடி நீங்க வந்துட்டு இந்த நைட் கிரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க தூங்க போகலாம். நைட் கிரீம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல தான் நம்ம செல்ஸ் எல்லாமே ரெஜுனேட் ஆகும், புது புது செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஆல்ரெடி டேமேஜா இருக்க செல்ஸ் எல்லாமே ரிப்பேர் ஒர்க் நைட்ல தான் நடக்கும். ஸோ அதனாலதான் நைட்ல நீங்க ப்ராப்பரா உங்க ஸ்கின் கன்சர்னை அட்ரஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நைட்ல உங்களுக்கு ரிப்பேர் ஒர்க் நடக்கும், டே டைம்ல உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஒர்க் நடக்கும். ஓகே, ஸோ நம்மளோட இந்த ஸ்லோகா ஆன்டி ஏஜிங் நைட் கிரீம்ல வந்து பாத்தீங்கன்னா கொலாஜன் அண்ட் விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த சுருக்கங்கள், ஃபைன் லைன்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைனஸ், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. சில பேருக்கு வந்து செத தொங்கி இருக்கும், டபுள் சின்ன தான் வந்திருக்கும், பஃபலோ நெக் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா சதெல்லாம் தொங்கும். இதெல்லாம் ஏஜிங்னால வருதுதான். ஸோ அதெல்லாமே வந்துட்டு இது ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ணி நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பாடி பட்டர். பாடி பட்டர் வந்து பாத்தீங்கன்னா அகைன் பாடிக்கான ஒரு மாய்ஸ்சரைசர். நீங்க இது யூஸ் பண்ணி பாடி மசாஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி பாடி மசாஜ் எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்கும். வின்டர் சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லா நீங்க நைட்ல அப்ளை பண்ணிக்கும் போது நெக்ஸ்ட் டே த்ரூ த டே வந்துட்டு நமக்கு ஒரு ஹைட்ரேட்டட், ஒரு ஈரப்பதம் நிறைஞ்ச ஸ்கின் நம்ம பாடியில கிடைக்கும். இந்த பனி சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கைகள்ல கால்ல எல்லாம் வந்துட்டு எங்க தேய்ச்சிட்டோம் அப்படின்னா வெள்ளை வெள்ளையா வந்து டெட் செல்ஸ் வரும். அந்த டெட் செல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த டெட் செல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் மேல ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல கோடு பாஞ்ச மாதிரி எல்லாம் தெரியும் இல்லையா? சோ அதுதான் வந்துட்டு நம்ம டெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனை வின்டர் சீசன்ல வரவே வராது. அண்ட் த்ரூ அவுட் த பாடி வந்துட்டு ஸ்கின்னை மாய்ஸ்சரா ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த பாடி பட்டர். எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இல்ல வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கு, நீங்க அப்ளை பண்ணலாம். மென்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு கூட நீங்க அப்ளை பண்ணலாம். முட்டியில, கை முட்டி, கால் முட்டில எல்லாம் கூட நீங்க நைட்ல அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம். ஸோ அந்த இடத்துல எல்லாம் ஸ்கின் ரொம்ப திக்கா இருக்கும். கலர் இம்ப்ரூவைசேஷன் கூட நமக்கு கிடைக்கும் கை கால்ல. ஓகே, ஃபிஃப்த் வந்து ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் அப்படின்னும் போது சன்ஸ்கிரீன் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இந்த சன்ஸ்கிரீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன். பிஎஃப் இல்ல வந்து எஸ்பிஎஃப் PA++ அப்படின்னு போட்டிருக்காங்க. PA-னா என்னன்னா போட்டோ ஏஜிங் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்கின் டைப்புக்கு பொறுத்து நம்ம யூஸ் பண்றது இல்ல. இந்த 30, 50 எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆயிலி ஸ்கின் இது யூஸ் பண்ணும், ட்ரை ஸ்கின் அப்படி கிடையாது. நம்ம எவ்வளவு நேரம் வெயில்ல எக்ஸ்போஸ் ஆகும் அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த SPF 30, 50 எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஜென்ரலி ஒரு SPF வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 நிமிஷம் வரை நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் அதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ஒரு SPF வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து SPF 30 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம்ல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இதுவே SPF 50 எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ல இருந்து 9 மணி நேரம் நமக்கு சன்ஸ்கிரீன்ல இருந்து அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A, B and C 3 ரேஞ்சஸ்ல நமக்கு இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதிர்கள் நம்ம பாடியில மேல படும். ஓகே, சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சி, அதாவது அல்ட்ரா வயலட் ஏஜிங் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க A. சோ இந்த ஏஜிங் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல படும்பொழுது 3rd லேயர் வரைக்கும் பெனட்ரேட் ஆகும். ரொம்ப அது வந்து டீப்பா பெனிட்ரேட் ஆயிடும். சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள இருந்து அந்த ஏஜிங், அந்த ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வரதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ். பி ரேஸ் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ரேஸ். ஸ்கின்ல முதல் லேயர் இருக்குல்லையா, ஃபர்ஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ், பேஸ் ஆஃப் தி எபிடெர்மிஸ் வரைக்கும் தான் உள்ள போகும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சன் டேன் ஆகும். நம்ம வந்து வெயில்ல போகும்போது கருத்து போடுறோம். அண்ட் யூவிசி இந்த ஷார்டஸ்ட் வேவ் லென்த் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பேஸ். இது வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்ரே மிஷின்ஸ், பெரிய பெரிய ஸ்கேனிங் மிஷின், MRI ஸ்கேன் இதெல்லாம் பண்ணும்போது இந்த வேவ்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை டைரக்டா நம்ம மேல படுறதுக்கு நிறைய சான்சஸ்.
இன்கேஸ் நீங்க வந்து பிராட் ஸ்பெக்ட்ரம் ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த அல்ட்ரா வயலட் ஏ அண்ட் பினால வரக்கூடிய பாதிப்புகள் நம்ம ஸ்கின்ல ஏற்படாம கண்ட்ரோல் பண்ணி. SPF 30ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோட்டுகுலா அண்ட் குக்கும்பர். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு 6ல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நல்ல கூலிங் எஃபெக்டும் இருக்கும். ஸோ நீங்க பாடிக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், கையில கால்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SPF 50 வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் நமக்கு சேம் தான். 8ல இருந்து 9 மணி நேரம், 7ல இருந்து 8 மணி நேரம் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பிகாஸ் ஸ்வெட் ஆகுறதுனால கொஞ்சம் போயிடும், க்ரீம் போயிடும். மத்தபடி உங்களுக்கு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ, ஆலோவேரா எல்லாம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் வீக்லி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம என்னதான் டெய்லி பேசிஸ்ல நம்ம ஸ்கின்னை வந்துட்டு கிளீன் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் ஸ்பெஷல் கிளீனிங் நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ எக்ஸ்போலியேஷன், ஃபேஷியல் மசாஜ் அண்ட் ஃபேஸ் பேக்ஸ் இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்துட்டு நம்ம வீக்லி ஸ்பெஷல், அதாவது வீக்லி ஒன்ஸ் ஃபுல் ஃபேஷியல் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்க ஸ்கின் வந்துட்டு ரொம்பவே நேச்சுரலி யங் லுக்கிங் ஸ்கின் நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸ்போலியேஷன் பார்க்கும்போது நம்ம அவகேடோ ஃபேஸ் ஸ்க்ரப், பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் ஸ்க்ரப், ஸ்லோகா ரேஞ்சஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 2 ஸ்க்ரப் இருக்கு. இது தவிர்த்து நம்ம கிட்ட வந்து ஸ்க்ரப்ல வந்துட்டு ரெட் அப்சிஷன் ஸ்க்ரப் ஃப்ரூட் ஆஃப் தி எர்த்ல இருக்கு. இந்த ஸ்க்ரப் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்றோம். கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்க்ரப் கொஞ்சமா எடுத்துட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி நீங்க ஸ்க்ரப் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்க ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் ஃபார்மேஷனை இதை கண்ட்ரோல் பண்ணி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப வராம நமக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். அண்ட் அவகேடோ ஃபேஸ் ஸ்க்ரப் எல்லா ஃபேஸ் ஸ்கின்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம், எல்லா ப்ராப்ளம்க்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஆர்கனாயில் ஸ்க்ரப். ஆர்கனாயில் ஸ்க்ரப் வந்து ட்ரை ஸ்கின் ரொம்ப நல்லது. நார்மல் ஸ்கின் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின் இதை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுலயே நிறைய ஆயில் இருக்கிறதுனால நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணா திரும்ப திரும்ப ஆயில் வந்துட்டே இருக்கும் ஸ்கின்ல. ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு சூப்பரான ப்ராடக்ட், நார்மல் ஸ்கின்னுக்கு இது சூட்டபிளான ஒரு ப்ராடக்ட். அண்ட் ஃபேஷியல் மசாஜ். ஸோ ஃபேஷியல் மசாஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரா நரிஷ் ஃபேஷியல் கிரீம். ஸோ இதுல வந்து ஷியா பட்டர், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில் இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் ஆஃப்டர் ஸ்க்ரப்பிங் ஒரு டோனர் அப்ளை பண்ணிட்டு இல்ல சிரம் ஏதாவது அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இந்த கிரீமை கொஞ்சோண்டு எடுத்து அப்ளை பண்ணி ஃபேஸ்ல நல்ல ஒரு மசாஜ் இங்க கொடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம், ப்ரீவியஸ் கிளாஸ்ல அந்த லிங்க் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன், எப்படி வந்து ஃபேஷியல் மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, நான் இந்த இதுலயே உங்களுக்கு போடுறேன். அந்த மசாஜிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுல இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு மசாஜ் டெக்னிக்ஸ் வரல அப்படின்னா ரவுண்ட் சர்க்குலர் மோஷன்ல நீங்க மசாஜ் பண்ணிக்கோங்க. இல்ல எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது ஜஸ்ட் க்ரீமை மட்டும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ரிலாக்ஸா உட்காந்துருங்க. இந்த க்ரீம் பெனிட்ரேட் ஆயிட்டு உள்ள இருந்து நமக்கு தானாவே அந்த ப்ராடக்ட்ஸ் வேலை செய்யும். ஏஜிங்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இல்ல டயர்ட்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இல்ல வந்துட்டு ஸ்கின்ல வந்து வாட்டர் லாஸ்னால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஹைட்ரா நரிஷ் ஃபேஷியல் கிரீம் வந்துட்டு நமக்கு கம்ப்ளீட்டா வந்துட்டு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுதான் சரியான தருணம். நம்ம எல்லாருமே வீட்ல இருக்கோம், லாக்டவுன் பீரியட். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து வீட்லயே வீக்லி ஒன்ஸ் நீங்க ஃபேஷியல் செல்ஃப் ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. லாக்டவுன் முடிஞ்சு நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்லர் பக்கமே போக வேண்டிய அவசியம் இருக்காது. இன்கேஸ் நீங்க போனீங்க அப்படின்னா ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு இல்ல ஹேர் கட்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம போற மாதிரி இருக்கும். ஸ்கின்ன மெயின்டைன் பண்றதுக்கு இதை விட பெஸ்ட் டைமிங் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. வீக்லி ஒன்ஸ் நீங்க பண்ணலாம். இல்ல ஏதாவது ஒரு ஜூம் செஷன் அட்டென்ட் பண்ணும்போது கூட நீங்க ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். 20-30 மினிட்ஸ்ல அந்த ஃபேஸ் பேக் தன்னோட வேலையை செய்யும். அடுத்தது வந்து ஃபேஸ் பேக்ஸ். ஸோ ஃபேஸ் பேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகால நம்ம கிட்ட டீடான் ஃபேஸ் பேக் அண்ட் க்ளோ ஃபேஸ் பேக் இருக்கு. டீடான் ஃபேஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா அகைன் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் இருக்கு, பிக்மெண்டேஷன் இருக்கு, சன் டேனிங், சன் பர்ன், இல்ல வந்து அன்இவன் ஸ்கின் டோன், இந்த மாதிரி கலர் இம்ப்ரூவைசேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க வந்து டீடான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். க்ளோ ஃபேஸ் பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா
அகைன் ட்ரை ஸ்கின் அண்ட் நார்மல் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்காங்க, இல்ல வந்துட்டு பிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னும் போது க்ளோ ஃபேஸ் பேக் அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஆரஞ்சு பீல் இருக்கிறதுனால கொஞ்சம் எரிச்சல் இருக்கு. ஸோ மற்றபடி ஒன்றும் கிடையாது. பட் அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் படும்போது நல்ல ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கும். இது ரொம்ப சூப்பரான 2 பேக்கும் நமக்கு ஸ்லோக்கால கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேக் டீடான் ஃபேஸ் பேக் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லா ப்ராப்ளமுக்கும் யூஸ் பண்ணலாம். க்ளோ ஃபேஸ் பேக் அண்ட் க்ளோ ஃபேஸ் பேக் வந்து நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் இது வந்து யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி இந்த லிஃப்டிங் ஃபேஷியல் லிஃப்ட் பண்ணும், இல்ல வந்துட்டு ஸ்கின் டைட்டனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க க்ளோ ஃபேஸ் பேக். இல்ல அப்படின்னா டீடான் ஃபேஸ் பேக் ஒரு ட்ராப்பும் க்ளோ ஃபேஸ் பேக் ஒரு ட்ராப் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்னுமே நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். டைட்டனிங்கும் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு வந்து நல்ல கலர் இம்ப்ரூவைசேஷனும் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ டெய்லி யூசேஜ்க்கும் நமக்கு ஸ்லோக்கால ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வீக்லி ஒன்ஸ் அப்படின்னும் போது கிளென்சர், ஸ்க்ரப், ஃபேஷியல் மசாஜ் கிரீம், ஃபேஸ் பேக், டோனர், இல்ல சிரம், இல்ல மாய்ஸ்சரைசர், இந்த ஸ்டெப் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், வீக்லி ஒன் ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபேஸ்க்கு வந்து டோனரோ இல்ல சிரமோ இல்ல ஒரு மாய்ஸ்சரைசரோ அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப must. So, இந்த ரெக்கார்டிங் ஆல்ரெடி ரெக்கார்டிங் ஆயிடுச்சு இருக்கு. ஸோ நான் அதையும் யூடியூப்ல நான் போஸ்ட் பண்ணிட்டு அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்லயே வந்துட்டு ஃபேஷியல் மசாஜ்க்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதையும் நான் வந்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க ரெண்டுமே வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஃபேஷியல் பண்ணணும், ஃபேஷியல் மசாஜ் எப்படி வந்து பண்ணணும், என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுட்டுக்கான ஒரு டைம். ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு, ஸ்கின் கேர்ல டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட்? சாதனா ராய்ச்சுவாங்க, கேன் இட் பி யூஸ்ட் ஃபார் காம்பினேஷன்ஸ்? என்ன ப்ராடக்ட் நீங்க கேக்குறீங்க எனக்கு தெரியல சாதனா ராய்ச்சுரா. காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு எது யூஸ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க எனக்கு தெரியலையே. எல்லாருக்கும் ஓகேவா, புரிஞ்சுதா ஓரளவுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு? ஆல் தி ப்ராடக்ட்ஸ்ன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அது குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். நார்மல் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எது எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அந்த நார்மல் ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காம்பினேஷன் ஸ்கின்னுக்கும் நீங்க கொடுக்கலாம். நார்மல் அண்ட் காம்பினேஷன் ரெண்டுமே சேம் தான். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ டவுட் இல்ல அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபர்தரா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்துட்டு தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க கேட்கலாம். ஸ்கின் கேர் சஜஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு ஸ்கின் டைப் ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்துல எல்லாருக்குமே பொதுவா சொல்ற ஒரு காம்பினேஷன் நீமன் கோட்டுகுலா ஃபேஸ் வாஷ், ப்ரோவைட் சிரம், ப்ரோவைட் லோஷன். இந்த காம்பினேஷன் எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும், எல்லா ஸ்கின் ப்ராப்ளமுக்கும் சூட் ஆகும். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட நீங்க கொடுக்கலாம். நீம் ஃபேஸ் வாஷ், நீம் ப்ரோவைட் சிரம் அண்ட் ப்ரோவைட் லோஷன். ஆயிலி ஸ்கின்னுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஜெயந்தி மேம். ஆயிலி ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஜெல் பேஸ்ட் ப்ராடக்ட் தான். அதாவது கிளென்சிங் ஜெல் யூஸ் பண்ணலாம், ஃபேர்னஸ் ஜெல் யூஸ் பண்ணலாம், இல்ல ப்ரோவைட் லோஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், நீம் ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்கார், தழும்பு, காய தழும்புகள், அதுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஈவன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தழும்புகளை மறைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லேசர் மூலியமா மட்டும் தான் ஸ்கார் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். நம்மளது ஸ்கார் எல்லாம் ரிமூவ் ஆகாது. ஸோ வாட் ரிமூவல் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அகெயின் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். இந்த மறு குட்டி குட்டியா மறுக்கள் வரும் நம்ம ஸ்கின்ல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னும் போது நீங்க டீ ட்ரீ ஆயில் அப்ளை பண்ணுங்க. ஸ்க்ரப் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு டீ ட்ரீ ஆயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே அது போயிடும். இல்ல அப்படின்னா ரொம்ப பெருசு பெருசாலாம் மறுக்கள் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் போறது கஷ்டம்தான்.
புரோட்டீன் சாப்பிடுறதுனால நம்ம டிஷ்யூக்கள் எல்லாமே ஹெல்த்தி ஆகும், டிஷ்யூக்கள் ஃபர்ம் ஆகும், ஸ்கின் மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகும், ஃபர்ம் ஆகும். அதுக்கும் ஸ்கார் ரிமூவலுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா எதனால வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இடத்துல இந்த நல்லா ஃபுல்லா இருக்க ஸ்கின்ல ஒரு டேர் ஆயிடுது, கட் ஆயிடுது. அந்த இடத்துல நியூ செல்ஸ் ஃபார்மேஷன் வரும். நியூ செல்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கிற செல்ஸ் ஏஜ் ஆயிருக்கும், இந்த செல்ஸ் வந்து புதுசா ஃபார்ம் ஆனது. சோ அதனால அந்த கலர் டிஃபரன்ஸ் கண்டிப்பா நமக்கு இருக்கும், அந்த தழும்புகள் கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஸோ டீடாக்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்றேன், டீடாக்ஸும் சரி, டீடாக்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றும். ஓகே, ஐ அக்ரி. ப்ரோட்டீன்ஸ் மசில்ஸ் அண்ட் ஃபர்ம்னஸ், அந்த மசில்ஸ் டிஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு ஃபர்மா ஃபிட்டா இருக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்கார் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலா இருக்கிறது. ஓகே, எபிடர்மிஸ் லேயர்ல வர்றது. ஸோ அதுக்கும் புரோட்டீன் புரோட்டீன் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கார் மறையும் அப்படின்னா கிடையாது. ஓகே, ஆஸ் அ மோதிகேரியன் நம்ம வந்து ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 2 டப்பா புரோட்டீன் சாப்பிட்டேன், 2 டப்பா டிடாக்ஸ் சாப்பிட்டேன், என்னோட ஸ்கார் வந்துட்டு போகவே இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா பெருசா ஆபரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி ஒரு உள்ள பிளேட் எல்லாம் வச்சு ஒரு 12 தையல் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் மறையலன்ட்டு நம்ம கிட்ட வந்து சண்டை பிடிப்பாங்க. ஸோ அதனால ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம். நேச்சுரலா என்ன இருக்கு, எது நடக்குமோ அதை மட்டும் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் ட்ரை ஸ்கின்க்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா, ஒரக்கன் ஆர்கன் ஆயில் கிளென்சர், வைட்டனிங் கிரீம் கொடுக்கலாம், இல்ல ரெஜுனேட்டிங் டே கிரீம், ப்ரோ ஒயிட் கிரீம் கொடுக்கலாம். ஓகே, ஃபார் இச்சிங், ஸ்கின்ல வந்துட்டு சில பேருக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இச்சிங் வரும், அலர்ஜி மாதிரி வரும், சென்சேஷன் நமக்கே தெரியும். சில சில சமயம் நம்மளுக்கே வந்து ஃபீல் பண்ணிருப்போம், ஒரு மாதிரி அங்கங்க இச்சிங் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிருப்போம். ஸோ அது வந்து லைட் சென்சேஷனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ப்ராப்ளம் இல்ல. இல்ல அடிக்கடி நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற போது பாத்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3-in-1 கிளென்சர் டோனர் மேக்கப் ரிமூவர் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க, நமக்கு அந்த இச்சிங் எல்லாம் இருக்காது. கீதா மேம், ஆயிலி ஸ்கின்னுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆப்ரிகாட் கிளென்சிங் ஜெல், பேரலஸ் ஜெல், இது ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். நீம் ஃபேஸ் வாஷ் அண்ட் ப்ரோவைட் லோஷன், இது இன்னொரு காம்பினேஷன். இந்த 2 காம்பினேஷனும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா நம்ம வாட்ஸ்அப்ல வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்பன் கலரோட டிடிடி செஷன் வந்துட்டு நான் ஒரு போஸ்டர் வந்து குரூப்ல எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். அதை பத்தின டீடைல்ஸ் நான் இப்ப சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நாள் ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்கப் எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கன்சிலர் எதுக்காக யூஸ் பண்றோம், ஃபவுண்டேஷன் எதுக்காக யூஸ் பண்றோம்னு டீடைல்டு மேக்கப் நாலேஜ் கொடுக்கப்படும். ஓகே, எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு நாலேஜ். 2வது நாள் நீங்க ஒரு பர்சனை உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு நீங்க வந்து மேக்கப் பண்ணி காட்டணும். ஸோ செகண்ட் டே ஆஃப் தி செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கும். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரைட்டீரியா வந்துட்டு நீங்க மே 1st இருந்து மே 30th நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அர்பன் கலர் ப்ராடக்ட்ஸ் 3500 rupees வர்த் அர்பன் கலர் ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செஷனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 20 பேர் தான் அலவுட். அதுக்கு மேல வந்துட்டு ஏன்னா நம்ம ஒருத்தரையும் நம்ம வந்து செகண்ட் டே வந்துட்டு வாட்ச் பண்ண போறோம். ஏன்னா அவங்க வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து இன்னொருத்தர் மேல பிராக்டிஸ் பண்ண போறாங்க. சோ அதனால நம்ம வந்து ரொம்ப லிமிடெட் பண்ணிருக்கோம் சீட்ஸ. ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் 20 சீட்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 20 சீட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்ணிப்பாங்க. கிரைட்டீரியா பீரியட் மே 1st இருந்து 30th மே.
31st மே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்க போடுங்க. உங்களோட நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்ன்றதை நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகே, எஸ்பெஷலி டிபி ஓனர்ஸ், உங்க டிபில யாரு வந்துட்டு பில்லிங்ல இருக்காங்களோ, இல்ல வந்துட்டு உங்க டீம்ல வந்துட்டு யாராவது ஒரு ஸ்கின் கேர் ஸ்பெஷலிஸ்ட் இல்ல வந்துட்டு மேக்கப் ஸ்பெஷலிஸ்டா நீங்க ஆக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவங்கள கூட இந்த ப்ரோக்ராம்ல நீங்க உட்கார வைக்கலாம். சேம் கிரைட்டீரியா தான். ட்ரை ஸ்கின்னுக்கு மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமா யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின்னா இருந்தாலுமே மேக்கப் ரிமூவர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். 3-in-1 யூஸ் பண்ணுங்க. இது எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈவன் அந்த டிடிடில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க என்னோட வாட்ஸ்அப் வாங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ், ப்ராடக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ ஸோ மச்.